ஹலோ மக்களே 530 பேர்லாம் போன எபிசோட்னு பார்த்தா லூஃபி குரூ எல்லாருமே வந்துட்டாங்க. இதுல ஒரு பக்கம் என்ன பார்த்தா ஷேர்லின்னு சொல்லிட்டு ஒருத்தி இருக்கா. அவ என்ன பார்த்தா ஃபியூச்சர் எல்லாத்தையும் பாப்பா. அவளா அழ ஆரம்பிச்சிட்டா. ஒரு பிரச்சனை வரப்போது மொய்வர லூஃபி நம்ம ஏரியாக்குள்ள வந்தாம்ல, அவன் இந்த இடத்தையே அழிக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை பார்த்துட்டு அவ சொல்றா. அதை கேட்டுட்டு அந்த மக்கள் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஊருக்கு அப்படி என்ன தண்டா ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரண்டுட்டாங்க. அப்படி ஒரு பக்கம் போய்க்கிறதுல அப்படி கட் பண்ணி இன்னொரு ஏரியாவை தான் காட்டுறாங்க. இவங்களை பார்க்க பைரட்ஸ் மாதிரி இருக்கு. வாங்கடா நம்ம பெரிய பிரச்சனை மாட்டிக்கிடுவோம்னு நினைக்கேன். வாங்கடா எல்லாரும் நம்ம ஷிப்பை நோக்கி போவோம்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க. ஃபிஷ்மன் டிஸ்ட்ரிக்ட் நோவாங்குதோ ஏரியாவை தான் காட்டுறாங்க. பார்த்தா அந்த பபிள்ஸ் கப்பல்ல ஏறிட்டு எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்க. கப்பல் ஃபுல்லா கோட்டிங் பண்ணி இருந்திருக்காங்க. டெய்ன்மல் ஃபிஷ்மன் இடைக்கே வரப்போறதுல நான் இங்க இருந்து கிளம்ப போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். மெர்மெட் காஃபிக்கு தான் வந்து நான் ட்ரீம் பண்ணி போவேன்னு நினைச்சேன். மெர்மெட்ஸை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு அந்த கப்பல் இருக்க பைரட்ஸ் எல்லாம் பேசுறானுங்க. கிராக் ஆங்குது ஒரு விலங்கு இருக்குதே நினைச்சு கூட பாக்கலடா. அது இப்படி இருக்குன்னு நினைச்சு பார்க்கலன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த பைரட் பேரு கிராப் ஹேண்டு 10,000 மீட்டருக்கு கீழே இவ்வளவு பெரிய மான்ஸ்டர் எல்லாம் இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல. இது கூட எல்லாம் நம்மளால சண்டை போட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க லெவலுக்குலாம் நம்மளால வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு பயந்து அங்கிருந்து போய்கிட்டே இருக்கான். ஃபிஷ்மன்ஸ் எல்லாம் எதுக்குடா மக்களை வெறுக்காங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புறன்னு சொல்றானுங்க. மெர்மெட் காஃபிக்கு நம்மளால போக முடியாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. நம்ம உயிரோட இருக்குமே அதுவே பெரிய விஷயம் சொல்லிட்டு வேகமா போறாங்க அவங்க. அதுக்கப்புறம் ஹார்டிட்டு அந்த விஷயம் சொல்றானுங்க. தப்ஸ்டானுங்களான்னு சொல்லிட்டு நக்களை சிரிக்கான் ஹார்டி. நாங்க அவங்கள ஃபாலோ பண்ணி போகணும்னு நினைச்சோம். ஆனா அவனு இங்க இருந்து போய்கிட்டே இருந்தாங்க பாஸ்ன்னு சொல்றான் அவன். அவங்க பயந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஃபிஷ்மன்ஸ் எல்லாம் பேசுறாங்க. இந்த ஹியூமன்ஸ்னாலே பயந்தவனுங்க தான்டா, அவனுக்கு ஒரு கோலடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஆளுகள்லாம் பேசுறானுங்க. அவங்கள கடிச்சு துண்டு துண்டு ஆக்கட்டுமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபிஷ்மனும் பேசுறாங்க. அவனுக்கு தான் வந்து ஹார்டியோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எல்லாமே அவனுக்கு தான். அவன் தான் பைரட் கேப்டன் ஹார்டி. நான் வேணா அவனால லாக் பண்ணி தூக்கிட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கான். டே இகராஸ் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு சொல்றான் அவன். நான் போறேன்னு சொல்லிட்டு ஹார்டி கிளம்புறான். பபிள்ஸ் ரெடியா இருக்கான்னு சொல்லிட்டு மாசா போறான். பார்த்தா ஏதோ ஒரு மாத்திரை மாதிரி இருக்கு. அதை வாயில போடுறான். மாஸ்டர் நீங்க இவ்வளவு கணம் போட்டீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றான். அது ஒரு ட்ரக்ஸ். அதை சாப்பிட்ட உடனே அவனோட எனர்ஜி எப்படி பம்ப் ஆக ஆரம்பிக்குது. ஆனா இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டா உயிருக்கே பெரிய ஆபத்தாயிரும். அதை சாப்பிட்டுட்டு அவனோட பவரை ஏத்துறான். அவன் பவரை ஏத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி வெளியே தான் காட்டுறாங்க. இங்க நின்று பார்த்தா நம்ம பாப்பாக்கும் வீட்டுக்கு எல்லாரும் வந்திருக்கானுங்க. வீட்டு வாசல்ல என்ஜாய் பண்றாங்க. ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க மாஸ்டர்னு சொல்றாங்க. பாப்பாக்கு அவ்வளவு பெரிய ஃபேமஸான ஆளா இருப்பார் போலுக்கு. எல்லாரும் அந்த ஸ்டார் ஃபிஷை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. வேணடா இவ்வளவு ஃபேமஸா இருக்கான்னு சொல்லி லூஃபி பார்த்துக்கிட்டு இருக்கான். சர்ப்ரைஸ் ஆகாதீங்கடா, இது தண்ணி, இது என்னோட ஏரியான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் தான்டா கிரிமினல் பிராண்டுக்குலாம் ஒரு டிசைனரு. நான் இங்க வெரி ஃபேமஸ்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவனை மதிக்கவே மாட்டுக்கானுங்க. அவனுங்களோ சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா பேசிக்கிட்டே இருக்கிற அங்க ஒரு கடை இருக்கு. நாங்க அதை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. போய்கிட்டே இருக்க நேரத்துல மேடம் முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து ஒரு சத்தம் வந்துகிட்டு இருக்கு. இது ட்ரெஸ் கடை. இங்க ஏதோ யாரோ ஒரு ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க போலுக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உள்ள போய் எட்டி பாக்குறாங்க. பார்த்தா அது நம்ம நாமி தான் பேரம் பேசிக்கிட்டு இருக்காவா. இஸ்மன் ஐலண்டுக்கும் வந்துட்டு இவ பேரம் பேசுறான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. நாமி அப்படின்னு சொல்லி லூஃபி வாரான். அதுக்கப்புறம் கேமியை பத்தின நாமி என்ஜாய் பண்ணி கெட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. இங்க என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பாப்புக்கு வாரான். மோன்சியர் பாப்புக்கு நீங்க வந்துட்டீங்களா, நல்ல நேரத்துக்கு தான் வந்தீங்க. இது ஒரு பிரச்சனை பிடிச்ச கஸ்டமர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உன்னோட ஸ்டோராடா, இது ஃபுல்லா எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு சொல்லிட்டு பாப்புக்கு மூஞ்ச பிடிச்சி தூக்குறாவா. இது எல்லாமே பிராண்டுன்னு சொல்றான் பாப்புக்கு. இது எல்லாமே பாப்புலர் டிசைனரால பண்ணது. சரி உனக்கு நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு வாராம. 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க உயிரை காப்பாத்தினவங்கடா, இவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்காம வேற யாருக்கடா கொடுக்க போறேன். இது எல்லாமே ஃப்ரீ எடுத்துக்கோன்னு சொல்றான். கர்ணே கட்டாதீங்கடா, எல்லாத்தையும் எடுங்கடான்னு சொல்றான். சொன்னோன்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டானுங்க அவனுங்க. டே கொஞ்சமா சொன்னதுக்கு என்னடா கடையவே தூக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கு கத்துறான். அப்படியே பேசிக்கிட்டு ப்ரூக்க கேக்குறான். வெளியே இருந்து எவனோ ஒருத்தர் ஓடி வரான்டா. என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேக்குறான் பாப்புக்கு. அவன் வந்துட்டான் சாருன்னு சொல்றாங்க. அவனான்னு சொல்லிட்டு பாப்புக்கு பாத்துக்கிட்டு இருக்கான். வெளியே வந்து பாக்குறாங்க யாரடா வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஜேமோன் சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. யாரா அது ஜேமோன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னடா இது திமிங்கலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஜாமோன் சொல்லிட்டு யாரோ ஒரு ஆள் வராங்க. என்னடா கிங் இந்த இடத்துக்கு ஏன்டா வந்தாருன்னு சொல்லிட்டு இவர் இப்ப தாண்டா நான் முதல்ல பாக்கணும்னு சொல்லிட்டு கேமியே ஷாக் ஆகுறா. இவர் இப்படிலாம் டிராவல் பண்ணவே மாட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. கிங்டத்தில் உள்ள பெரிய ஆள் இதுக்கிட்ட இங்க வந்தாருன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு திமிங்கலத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. யார் அந்த ஓல்டு மன் சொல்லி லூஃபி கட்டிக்கிட்டு இருக்கான். ஓல்டு மனா டே அவர் தான்டா ரியூகா கிங்டத்தில் உள்ள கிங். ஃபிஷ்மன் ஐலண்டுக்கு தளபதிடா அவரு. நெப்டியூன் சமான்னு சொல்றாங்க அவங்க. பார்த்தா அந்த ஏரியாவுக்கு கிங்கே அவர் தான். அந்த வேல் பெரு ஹோய் அது அப்படி கத்த ஆரம்பிக்கி. இவர் என்னடா இவ்வளவு பெருசா இருக்காருன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க அவனுங்க. இவர் முடிய பாக்க சிரிப்பா இருக்குன்னு சொல்றான் லூஃபி. டே இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க அவங்க. இவர் இதுக்கிட்ட இங்க வந்தாரு இந்த ஹியூமன்ஸை பாக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே மெகலோ நீ இவங்களையா பார்த்தேன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு ஷார்க் வந்து கிராக்கன் அடிச்சு தப்பிச்சு போயிருந்திருக்கும்ல, அந்த ஷார்க் வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. இதை நான் ஆல்ரெடி தண்ணியில பார்த்தேன்னு சொல்றான் நாமி. கிராக்கன் அடிச்சுன்னு இதானே தப்பிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு. முகிவரா பீப்புள் உங்களை எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஜேமோன் பேச ஆரம்பிக்கிறாரு. அதான் நெப்டியூன் அவரு. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்ல வரப்போறாருன்னு சொல்லிட்டு பாப்பக்குள்ள ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கான். உங்களை ரியூகா பேலஸ் ஜேமோனுக்கு உங்களை அழைக்கிறேன்னு சொல்லிட்டு
அப்படி கத்துறாரு. கத்துனோன்னு கேமி எல்லாருமே மிரண்டுட்டாங்க. ரியூகா பேலஸான்னு சொல்லிட்டு லூஃபி முழிக்கிறான். அப்படின்னா என்னதுடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி ரியூகா கிங்டத்தில் உள்ள ஷேர்லி பிளேஸை தான் காட்டுறாங்க. அங்கதான் நம்ம சாஞ்சி வந்து ரெக்கவரி ஆகிக்கிட்டு இருக்கான். டே நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா ரெக்கவரி ஆகலாம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸ்டோப்பர் உனக்கு 2 பேர் பிளட் கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்றாங்க. அந்த 2 பேருக்கான்னு சொல்லிட்டு சாஞ்சி முழிச்சு பாக்குறான். அவங்கள நினைச்சு பார்த்து அவன் ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் நீ இறந்துருப்படா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நாமியும் ரோபினியும் பார்த்தாலும் இன்னும் கொஞ்சம் உனக்கு ரத்தம் வந்துருண்டா அதுவே பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்ல ஆரம்பிச்சு பிளட் வர ஆரம்பிக்கி. டே சாஞ்சி சும்மா இருடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காய்ஸ் வெளியே வாங்கன்னு சொல்றான் சோப்பர். பார்த்தா நர்ஸ் வேஷத்துல யாரோ ஒரு 2 பேர் வராங்க. அப்பல வந்தானுங்கல்ல அவனுக்கு தான் வந்து திரும்பி வரானுங்க. அவனுங்களை பார்த்துட்டு சாஞ்சி திரும்பி ஷாக் ஆகுறான். நீ விட்டுருங்கடான்னு சொல்றான் சாஞ்சி. ஆனா அவனுக்கு கண்டுக்கிடவே மாட்டேக்கானுங்க. அவனும் ஷாக்ல இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி கேமியா ஷாக் ஆயிட்டா. ரியூகா பேலஸ்க்கு எங்களை அழைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரியூகா பேலஸுக்கு வந்து நெப்டியூன் கிங் வந்து அழைக்கிறாருன்னா இவங்க முக்கியமான ஆளு தான் நினைக்கேன். நல்ல ஃபேமஸான ஆளா இருப்பாங்க போலுக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ப்ரூக்கு சோலு கிங் எல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ரியூகா பேலஸ்னா என்னது டான்ஸ் லூஃபி கட்டுக்கிட்டு இருக்கான். ரியூகா பேலஸ்னா அது ஒரு ஹோலி பிளேஸ்டா. ஆர்டினரி பீப்புள் அங்க போக முடியாது. நார்மல் பீப்புள் அந்த இடத்துக்கு போகவே முடியாதுன்னு சொல்றான் பாப்பக்கு. கிங் நெப்டியூனும் 3 பிரின்ஸ் பிரதர்ஸும் மெர்மெட் பிரின்சஸ் மட்டும் தான் அங்க வாழ்றாங்கன்னு சொல்றான் அவன். ஒரு ராயல் பேலஸ் சொல்லிட்டு கேமி சொல்றா. அப்படியான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். ஓல்டுமேன் அங்க நல்ல சாப்பாடுலாம் இருக்குமான்னு சொல்லிட்டு கட்டுக்கிட்டு லூஃபி. உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்றேன்டான்னு சொல்றாரு அவரு. அப்பனா நாங்க கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்றானுங்க. கிங்குலாம் மதிக்க மாட்டேங்கானுங்க. அவரை பார்த்துட்டு கொண்டாடுறாங்க. அப்படின்னா ஏகப்பட்ட ட்ரெஷர் இருக்கும். நான் திருட போறேன்னு சொல்றேன் நாமி. என்னன்னு பார்த்தா ஷார்க் பேரு மெகலோ. டே இவங்களை நல்லபடியா அந்த ஏரியாவுக்கு கூட்டுவான்னு சொல்றாரு நெப்டியூன். சரின்னு சொல்லுது அந்த ஷார்க்கும். நான் அவங்க மேல ஏற்றமான்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிக்கிறானுங்க அவனுங்க. ஹெர்மிட் பிரின்சஸே நம்ம பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் லூஃபி. கேமி நீ என்ன நின்னுக்கிட்டு இருக்க வரலையான்னு சொல்லிட்டு லூஃபி ஆரம்பிக்கிறான். நாங்கள்லாம் அங்க வர முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல வாங்கடா நம்ம எல்லாரும் இங்க இருந்து போவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து முகிவரா ஃப்ரெண்ட்ஸ்னா நீங்களும் வரலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. வாங்க நம்ம போலான்னு சொல்லிட்டு லூஃபி கத்துறான். ரியூகா பேலன்ஸுக்கு கிளம்பி போறானுங்க அவனுங்களே என்ஜாய் பண்ணி கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி ஒரு பைரட் ஷிப் பயந்து போனாங்கல்ல அவங்கள தான் காட்டுறாங்க. பெடலிங் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு தாண்டி போலான்னு வரானுங்க. அதுக்குள்ள எவனோ ஒருத்தர் வாராசாருன்னு சொல்றாங்க. அது நம்ம ஹார்டி தான் வரான். கையில செயினை போட்டு வாரான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. ஹேண்ட் கப்ஸோட ஏன்டா இவன் வரான்னு சொல்லிட்டு நம்ம கூட சண்டைக்கு வந்திருப்பானான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க இருந்து பாஞ்சு வந்து ஒரு அட்டாக்க போடுதான். அடிச்சு அடியில அந்த ஷிப்பே செதற ஆரம்பிக்கி. டே நம்ம கப்பலுக்கு டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பைரட்ஸ் எல்லாம் கத்துறானுங்க. என்னன்னு பார்த்தா கப்பலை உடச்சுக்கிட்டு உள்ள வந்துகிட்டு இருக்கான். டே இவன் தாண்டா ஒரே ஒரு எதிரி சுட்டு தள்ளுங்கடான்னு சொல்லிட்டு சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கானுங்க. நக்களை சிரிக்கான். இதெல்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகுதுன்னு சொல்றான். டே ஃபிஷ்மனு உன் கூட சண்டை போட போறோம்டா. நாங்க தயாராயிட்டோம். தேவையில்லாம நீ ஹியூமன்ஸ் வந்து போராடுறான்னு சொல்லிட்டு கிராப் பைரட்ஸ் வந்து பாஞ்சு அட்டாக் பண்ணு வரான். என்னன்னு பார்த்தா கையில இருக்க கிராபே உடைச்சிட்டு கேப்டன் அடிச்சு நொறுக்கிட்டான் ஹார்டி. கண்ணுலாம் செவந்திருக்கு. என்னன்னு பார்த்தா எனர்ஜி ஷெராயிரா போட்டிருக்கான். அதெல்லாம் ட்ரக்ஸ். அது ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே உடம்ப பாதிக்கக்கூடியது. அதைத்தான் போட்டுக்கிட்டு இருக்கான். என்னதான் அவனுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்தாலும் வருங்காலத்தில் அவனுக்கு பெரிய ஆபத்தையே உண்டாக்கி கொடுத்துரும். அது சாகுத நிலைமைக்கு கூட அவங்க போயிருவாங்க. ஹேண்ட் கப்ஸை போட்டுக்கிட்டு நம்ம கூட சண்டை போடுறான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அவங்க. ஹியூமன்ஸ் எல்லாரும் வந்து ஃபிஷர் ட்ரைகரை கொண்டாங்கடா. ஆனா இவனுங்க நாங்க சும்மா விட போறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பழைய பகையை நினைச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவங்களோட ட்ரீமை நோக்கி தான் நாங்களும் போறோம். நியூ ஃபிஷ்மன் பைரட்ஸ்னா மாசுன்னு சொல்லிட்டு ஹியூமன்ஸ் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க ஹார்டி. நியூ வேர்ல்டுக்கு எவனையும் போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு கையில இருக்க விலங்கி உடச்சு எரியுதாம. இவங்களை நீங்க கொல்ல போறது இல்லைன்னு சொல்லிட்டு பைரட்ஸ் கேட்கறானுங்க. டே இவனுக்கு உயிரோட இங்க இருக்கட்டும்னு சொல்றாங்க. கடல்ல வந்தா எல்லாவனுக்கு என்ன நடக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியணும்டா. அதனால இவனுக்கு இப்படி இருக்கட்டும்னு சொல்றாங்க. எந்த ஹியூமன்ஸ்லாம் சீ பாட்டத்துக்கு வர நினைக்கிறாங்களா அவனுக்கு இதாண்டா பாடம். இது அவனுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோர்டியன் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட முடியாது. அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துடாதீங்க. See you bye.